சிஸ்டர்ஸ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புளியோதரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஏற்கனவே போட்டிருக்கோம். அது பவுடர்லாம் வறுத்து அரைச்சி எல்லாம் செஞ்சோம். இப்போ வந்து நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி நான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ புளியோதரை தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு கடாய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தான் மெயின். அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தாங்க ஊற்றணும். அதான் நல்லாயிருக்கும். நம்ம செய்கிற அளவுக்கு நான் ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். லேசாக வறுபடட்டும். இதுக்கு நிலக்கடலை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம வெந்தயம் வச்சுருக்கோம். இந்த வெந்தயத்தை வந்து லாஸ்ட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி லாஸ்ட்டில் சேர்க்க போகிறோம். அதுதான் வாசமே. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு இதை சேர்த்துறேன். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, கருகிரும். காரத்துக்கு 10 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் வறுபடட்டும். இதில் நான் ஒரு சின்ன ஆரஞ்சு பழம் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். இது வறுபட்ட உடனே இதில் ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா வறுபட்டுருச்சு, கருகக்கூடாது. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள். இந்த புளி கரைசலுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இதிலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள். நான் வந்து தாளிக்கும் போது போடலை, இப்போ தான் போடுறேன். இது வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ புளியோதரை தொக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இந்த சைடு வெந்தயத்தை வறுத்துடலாம். நாங்கள் வந்து எங்கேயாவது வெளியே போனால் இப்படி தான் எங்கள் அம்மா செஞ்சு நாங்கள் எல்லாம் கொண்டு போவாங்க. சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்றைக்கி சாப்பிட்றத விட மறுநாள் நாளைக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதையே கொஞ்சம் நிறையா செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 3 மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. ஆனால் கெட்டியாக நல்லா தொக்கு மாதிரி செஞ்சிடணும். வெந்தயம் வறுக்க எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை, வெறும் கடாயில் தான் வறுக்க போகிறோம். நம்ம ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்துருக்கோம். இதை வறுத்துடலாம். லேசாக செவந்து வரணும், அந்த அளவு வறுத்தா மட்டும் போதும். சிம்மில் வச்சுட்டு லேசாக வறுத்துடலாம். இந்த அளவு கலர் மாறினா போதும். இப்போது ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கட்டியாகி வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பவுட்ரு பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணலை, வாசம் போயிரும்ன்ட்டு. வெந்தயம் இதை சேர்த்துடலாம். வெந்தயத்தை சேர்த்த உடனே ஒரு வாசம் ஜம்முன்னு வருது. இதில் கொஞ்சமாக வெல்லம், மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துடலாம். வெல்லம் பிரியப்பட்டா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் சேர்த்தா நல்லாயிருக்கும். லேசாக கட்டிப்படவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவு கொதித்து கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து சாதம் ஏற்கனவே வடிச்சிட்டு ஆற வச்சுருக்கேன். ரொம்பவும் ஆறக்கூடாது, இந்த அளவு உதிரி உதிரியாக இருக்கணும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி லேசாக குலுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப ஆறிடக்கூடாது. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிட்டேன்.
இந்த அளவு கரெக்டாக இருக்குது, போதும். நீங்களும் அளவு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாதத்தில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட புளியோதரை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.